பார்க்கல. மக்கள் யாரும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு யாரும் ஏற்றலை. மக்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்க போகுது. இது 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போகிறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போகிறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39லிருந்து 59 ஆக போகிறாங்க. கேரளா 20லிருந்து 30, ஆந்திர பிரதேசம் 17லிருந்து 25, தெலுங்கானா 17லிருந்து 25, ஆந்திரா 25லிருந்து 37, ஒரிசா 21லிருந்து 31. ஸோ இந்தியா முழுவதுமே குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கூட புதிதாக நாம் கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை, புதிதாக கொண்டு வரக்கூடிய 39% இடஒதுக்கீடு அதில் அதிகமாகும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை கொள்கையை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை என்பதற்கு சாட்சி எந்த வீட்டில் எங்கேயும் நான் கருப்பு கொடியை பார்க்கலாம். 33% மகளிர் இடஒதுக்கீடு பகிரமா எதுக்குறதா நீங்க பார்க்குறீங்க சார்? அண்ணா, எனக்கு புரியல, ஏன் எதுக்குறாங்கன்னு புரியல. இன்றைக்கி நம்முடைய மகளிர்கள் முன்னேற வேண்டும், தாய்மார்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. டெல்லியினுடைய முதலமைச்சர், பல இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் யோசித்து 33% இடஒதுக்கீடு யாருக்கு பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாடு 39லிருந்து 59க்கு போகணும். 59ல் 1/3 19 நம்முடைய சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நம்ம முடிவு செய்த பிறகு கூட இதை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு நாம் என்னவென்று சொல்ல இது ஒரு தவறான நிலைப்பாடு.